நடிகர் அல்லு அர்ஜுன் இன்னைக்கு சிக்கடப்பள்ளி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கார் அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருக்கு. என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். நடிகர் அல்லு அர்ஜுன் நடிப்புல புஷ்பா 2 திரைப்படம் கடந்த டிசம்பர் 5ஆம் தேதி வெளியாச்சு. படம் வெளியாகி ஒரே வாரத்துல 1000 கோடி ரூபாய் வசூலை பெற்றிருப்பதா படக்குழு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கு. பான் இந்திய அளவில் வெளியான இந்த படத்துடைய வெற்றி விழா சமீபத்துல டெல்லியில நடந்துச்சு. அதுல பேசும்போது அல்லு அர்ஜுன் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த வசூல் அனைத்து ரசிகர்களுடைய அன்பு அப்படி இன்னும் 3 மாசத்துல இந்த வசூல் சாதனையை அடுத்த படத்துல நானே முறியடிப்பேன் அப்படின்னும் பேசியிருந்தாரு. புஷ்பா 2 படம் வெளியாவதற்கு முந்தின நாள், அதாவது டிசம்பர் 4 அன்று ஹைதராபாத் சந்தியா திரையரங்கில் பிரீமியர் ஷோ திரையிடப்பட்டது. ரசிகர்கள் கூட்டம் படம் பார்க்க நடிகர் அல்லு அர்ஜுன் திரையரங்குக்கு வந்தார். இதனால ரசிகர்கள் கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருந்துச்சு. இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 35 வயதான ரேவதி அப்படிங்கிற பெண் காலமானார். அவருடைய மகனும் மருத்துவமனையில் கவலைக்கிடமா உள்ளதா தகவல் சொல்லப்படுது. இதனால அல்லு அர்ஜுன் தியேட்டர் நிர்வாகத்தோட தொடர்புடையவர்களான சந்தியா திரையரங்க உரிமையாளர் எம் சந்தீப், முதுநிலை மேலாளர் எம் நாகராஜு மற்றும் நிகழ்வின் போது பாதுகாப்பை மேற்பார்வையிட்ட கந்தகம் விஜய் சந்தர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேல பல்வேறு பிரிவுகளின் கீழ் ஹைதராபாத் காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சது. டிசம்பர் 4ஆம் தேதி திரையரங்கின் பிரீமியர் ஷோவில் படக்குழு கலந்து கொள்வது பற்றி தங்களுக்கு முன்னறிவிப்பு எதுவும் வரவில்லை அப்படின்னு காவல்துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. இதுவே கட்டுக்கடங்காத கூட்டத்திற்கும் குழப்பத்திற்கும் காரணம் அப்படின்னும் முன்வைக்கப்பட்டது. காலமான ரேவதியுடைய குடும்பத்திற்கு வருத்தம் தெரிவித்தது மட்டுமில்லாமல் ரூ. 25 லட்சம் நிதியுதவியும் கொடுத்தாரு அல்லு அர்ஜுன். இது மட்டும் இல்லாமல் தன் மீதுள்ள வழக்கை நீக்கும்படி தெலுங்கானா உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சார். ஏற்கனவே சந்தியா திரையரங்க உரிமையாளர், மேலாளர் மற்றும் பாதுகாப்பு மேற்பார்வையாளர் கைது செய்யப்பட்ட நிலையில இன்னைக்கு சிக்கடப்பள்ளி காவல்துறையினரால் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டிருக்கார் அப்படிங்கிற செய்தியும் வீடியோ காட்சிகளும் தெலுங்கு ஊடகங்கள்லையும் இணைய வெளியிலையும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இது பற்றி அல்லு அர்ஜுன் தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் கைது செய்யப்படலை அப்படின்னும் காவல்துறையினருடைய விசாரணைக்கு தான் ஆஜராகி இருக்காரு அப்படின்னும் தெரிவிச்சிருக்கு.